السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குணங்குடி பகுதிவாழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவர்களாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் மங்களக்குடி கிளை சார்பாக இந்த கிராமப்புற தாவா நிகழ்ச்சியில தற்பொழுது குணங்குடி என்ற ஒரு குக்கிராமமாகவும் தமிழகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்ட ஊராகவும் திகழ்கின்ற இந்த ஊரை நோக்கி வந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டை தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து எம்பினார்களோ அதே பாணியில அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்ன அதே விதத்துல நாம ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டை உங்கள் மத்தியில ஓங்கி ஒலிப்பதற்காக இவ்வளவு தூரம் கடந்து இந்த குக்கிராமமாக தேடக்கூடிய இந்த ஊருக்கு நோக்கி வந்திருக்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபதகூத மذ்மூமன் மஹ்தூலா. அல்லாஹ்வோடு இணைத்து வேற யாரையும் நீங்கள் அழைத்து விடாதீர்கள், அழைக்க கூடாது. அவ்வாறு நீங்கள் அழைப்பீர்களே ஆனால் நீங்க இழிவடைந்தவராகவும் கை சேதப்பட்டவராகவும் நீங்கள் உட்கார்ந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல எச்சரிக்கின்றான், அல்லாஹ் தாபுது இல்லா இயாஹு, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தினுடைய தலையாய கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான் என்ற செய்தியை நாம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது, அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்ற இந்த ஒரு உறுதிப்பாடு இருக்கு. இதுதான் இஸ்லாம், இதுதான் ஏக இறை கோட்பாடு. இந்த இறை கோட்பாட்டை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 10 மாத கால ஒரு தொடர் பிரச்சாரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்ற ஒரு தொடர் பிரச்சாரத்தை கையில் எடுத்துதான் இப்படி குக்கிராமங்கள் தோறும் மக்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அவங்க எல்லாம் மதியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை அடித்து ஊத்தி கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்ப மழை நின்று இல்லன்னா நம்ம காலையிலே உங்கள் பகுதிக்கு வர வேண்டியது. அப்ப இப்படிப்பட்ட சிரமங்களை கடந்தும் நாம உங்களை சந்திக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கோட்பாட்டை மக்களுக்கு எடுத்து எம்ப வேண்டும். இதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். ஏன் அப்படி நாம இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டில் உறுதியாக இருந்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கினால்தான் நாம சொர்க்கத்தை அடைய முடியும். அல்லாஹ்வுக்கு நாம இணை கற்பிப்போமையானால் நிரந்தர நரகத்தை அல்லாஹ் நமக்கு தண்டனையாக வழங்கி விடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இணை கற்பித்தல், அல்லாஹ்வுடைய வல்லமையோடு வேறு யாரையும் அவனோடு கூட்டாக்குவோமையானால் அதுதான் ஷிர்கு, இணை கற்பித்தல் என்ற மாபாதக செயல். அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஆற்றல் அதை கொண்டு போய் வேற யாருக்காவது இருக்கு நம்ம நம்புறோம்னா அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இன்ன ஷிர்கல் அஸுல்முன் அஸீம், இணை கற்பித்தல் என்பது மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் என்னென்னும் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பார்கள் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அவ்வளவு மோசமான தண்டனையை அல்லாஹ் வழங்குகின்றான், இழிவான தண்டனையை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால்
நம்முடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்க, நபியே நீர் இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் இணை கற்பித்தலுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுகின்றான். அப்ப நாம எந்த பாவங்களை செய்தால் அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா தண்டிப்பான். ஆனால் இணை கற்பித்தல் என்ற பாவத்தை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வைங்க, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ் லா யாஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யாஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் லல்ல லலாலம் பஈதா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் அவர் தூரமான வழிகட்டில் விழுந்து விட்டார் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வமன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை இட்டு கட்டி விட்டார் என்று இணை கற்பித்தலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையும் மிகப்பெரியதாக இருக்கின்றது. அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலை செய்துவிடக் கூடாது. ஆனா என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், தர்கால போய் நிக்கிறாங்க, தர்கால போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறாங்க. இது இணை கற்பித்தல். ஏன் தர்கால போய் தங்களுடைய தேவைகளை ஒருவர் அங்கே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் பிரார்த்தனை செய்தாரே ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். ஏன் அல்லாஹ்ட்ட தான் நம்மளுடைய தேவைகளை கேட்கணும். அத்வா உல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த வணக்கத்தை போய் வேற யார்ட்டையும் வைக்கலாமா, வேற யார்ட்டையும் செய்யலாமா? இருந்து மக்கி மண்ணா போய்விட்டவருக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, வீடுகள்ல தட்டு தகடு தாயத்து இது போன்ற பொருட்களை தொங்க விடுகின்றார்கள். இது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல். மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ, எவர் தாயத்தை தொங்க விடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்ப ஒரு தகட தூக்கி வீட்டு மாசல்ல மாட்டினா நமக்கு தீங்கு அண்டாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல். ஏன், நம்முடைய தீங்குகளை நீக்கக்கூடியவன் படைச்ச ரப்பு தான். அவன் தான் நம்மளுடைய தீங்குகளை போக்கக்கூடியவன். ஒரு தட்டை தூக்கி மாட்டி வீட்டுல ஒரு தகடை தூக்கி மாட்டி வச்சுட்டா நம்முடைய தீங்குகளை இந்த தகடு தடுத்து விடும் என்று ஒருவன் நம்பினால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை தான் நாம பட்டி தொட்டி எங்கும் போய் சொல்லி ஏக இறை கோட்பாட்டின் பக்கம் மக்களை அழைத்து வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்ப உங்களுடைய இந்த வீடை தேடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய வீடை தேடி இப்ப வீடு வீடா நாங்க உங்களை சந்திக்க வருகின்றோம். உங்களுக்கு புத்தகங்கள் துண்டு பிரசுரங்கள் நம்ம கொடுப்போம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற செய்திகள் அடங்கிய இந்த துண்டு பிரசுரங்களை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுடைய வீடுகளில் ஏதாவது இணை கற்பிப்பு பொருள்களை நீங்க வைத்திருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அதை நீங்கள் எங்களிடத்துல எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க தூக்கி வீசிடுவோம். அதை இது போன்ற விஷயங்களை நீங்க எடுக்க பயந்தீங்கன்னா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க என்ன செய்வோம், அதை எடுத்து அப்புறப்படுத்தி இணை கற்பித்தல் என்ற அந்த ஒரு நிலையை விட்டோம் நாம நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம பிரச்சாரமாக செய்கின்றோம். இப்பொழுது உங்களை நோக்கி உங்களுடைய வீடுகளை நோக்கி வருகின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏக இறை கோட்பாட்டிலேயே உறுதியாக இருந்து அதிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.